தினம் ஒரு உயர்கல்வியில் இன்று நெஸ்ட் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இதன் மூலமாக சயின்ஸில் அதே போல் ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. நெஸ்ட் என்பது +2 சயின்ஸ் முடித்த மாணவர்கள் டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி 5 இயர் கோர்ஸ் படிப்பதற்கு நடத்தக்கூடிய ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு தான் நெஸ்ட். எங்கெல்லாம் படிக்கலான்னா, புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய நைசர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச், அதே போல் மும்பையில் இருக்கக்கூடிய சிஇபிஎஸ் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்ஸ். ஸோ இந்த 2 நிறுவனங்களிலுமே டிஏஇ என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய மிக உயர்ந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். ஸோ டிஏஐ பொறுத்தளவுக்கு இந்திய அணுசக்தி துறையினுடைய கீழே இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு துறை. இதில் நியூக்ளியர் சயின்ஸு, ரேடியேஷன், அதே போல் பேசிக் சயின்ஸு போன்ற தொடர்புடைய ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பது தான் இந்த டிஏயினுடைய முக்கியமான பணிகள். அதே போல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்ஸ் சொல்லக்கூடிய சிஇபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை அறிவியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பேசிக் சயின்ஸ் துறைகளில் உயர்கல்வி ஆராய்ச்சி வாய்ப்புகளை வழங்குவது தான் இந்த சிஇபிஎஸ்னுடைய முக்கியமான நோக்கம். என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறான்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி 5 இயர்ஸ், அதாவது யூஜி ப்ளஸ் பிஜி இணைந்த ஒருங்கிணைந்த பாடநெறி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் 3ஆம் ஆண்டு முதல் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான மேஜர் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதன் மூலமாக ரிசர்ச்சில் கவனம் செலுத்த முடியும். அதே போல் யார் எழுதலான்னா, +2 முடித்த மாணவர்கள் குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி ஆகிய 4 பாடங்களில் குறைந்தது 3 பாடங்கள் படிச்சிருந்தாங்கன்னாவே போது இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதில் தேர்வு முறைன்னு எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதில் மாணவனுடைய சிறந்த சப்ஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட்டு தயாரிப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெரிட் அண்ட் ரேங்க்கு, இன்ஸ்டியூட் அலாட்மெண்ட் நைசரா அல்லது சிஇபிஎஸ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன். ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்டை பொறுத்தளவுக்கு 60,000 பர் இயர் டிஏஇ மூலமாக வழங்குறாங்க. அதே போல் 20,000 பர் இயர் சம்மர் இன்டர்ன்ஷிப் கிராண்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ரிசர்ச் அண்ட் கேரியர் இன்டர்ன்ஷிப், அதே போல் பிஹெச்டி, ஹையர் ஸ்டடீஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராடு, ஆர்என்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இண்டஸ்ட்ரி ரிசர்ச், அதே போல் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் அண்டு எக்ஸ்போசர், இது போல் பல்வேறு வாய்ப்புகளை நெஸ்ட் மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது இன்டகிரேட்டட் எம்எஸ்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. எனவே சயின்ஸ் மற்றும் ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள்